நான் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்து என் சேனல் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிட்டாங்க. எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வீடியோவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது மாதிரி பண்ணாலும் உங்கள் சேனல் பர்மனெண்ட்டாக க்ளோஸ். அப்புறம் 3வது ஸ்ட்ரைக் வரும். ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வந்து நான் வந்து வீடியோ போட போகிறேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை வந்து நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கனால மானிட்டேஷன் இப்போ வரைக்கும் ஆகலை, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற உறவுகளுக்கு நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி சில விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, யூடியூப் 2025 அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதை கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்கள் சேனல் அவ்வளோதான். தயவு செஞ்சு நான் சொல்கிற வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு யூடியூப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் சேனலை கொண்டு போகலாம். இல்லைனா நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இல்லை நான் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்து என் சேனல் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிட்டாங்க, 30,000 சப்ஸ்கிரைபர் இருந்தது போயிடுச்சு, 50,000 சப்ஸ்கிரைபர் இருந்து போயிடுச்சு, நிறைய பேர் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூடியூப் கைட்லைன்ஸில் 2025 6 விஷயங்களை சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நம்பர் 1 ஸ்கேம் அண்ட் ஸ்பேம், அதாவது தவறுதலான ஒரு விஷயங்களை விளம்பரப்படுத்துறது. இப்போ இந்த வீடியோஸ் பாருங்கள், இல்லை இந்த ப்ராடக்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் இதை பண்ணுங்கள், எனக்கு வந்து இவ்வளோ பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வீடியோவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா, ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா நம்ம சமுதாயத்தை தவறுதலாக வழி நடத்துறதுன்னு அர்த்தம். அது வந்து ஸ்கேம் அண்ட் ஸ்பேமில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா உங்கள் வீடியோ முதல்ல டெலிட் பண்ணுவாங்க, உங்கள் சேனலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்பர் 2 செக்ஷுவல் கண்டென்ட். இது நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போ நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, வீடியோஸையும் இல்லை வந்து வாட்ச் ஹவரையும் அதிகமாக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்ப்நெயிலையோ இல்லை வந்து வீடியோக்குள்ளேயோ வந்து செக்ஷுவலாக சில விஷயங்களை காமிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுடைய வீடியோஸும் இனிமேல் இருக்காது, அவங்க சேனலையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்பர் 3 வன்முறை மற்றும் ஆபத்தான செயல்கள். ஸோ இப்போது வன்முறைகள் மற்றும் ஆபத்தான செயல்கள்னால் என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு சவால் விடுவோம், நான் இந்த மரத்து மேலே ஏறி இவ்வளோ செகண்டில் ஏறி கீழே குதிப்பேன், உன்னால் முடியுமா அப்படின்னு சவால் விடுறது. இல்லை இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்கில் தாவணும், இல்லை மதில் சேவர் மேலே, உச்சியில் இருக்கிற மதில் சேவர் மேலே காலை தூக்கி ஜம்ப் பண்ணி திரும்ப வைக்கணும். இந்த மாதிரி நிறையா ஆபத்தை விளைவிக்கிற சவால்கள் நிறைந்த வீடியோக்களை இனிமேல் போடக்கூடாது. தற்கொலைக்கு தூண்டுற மாதிரியோ இல்லை வந்து அடுத்தவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி அதை வந்து தூண்டுற மாதிரி வீடியோஸை இனிமேல் போடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் பர்மனெண்ட்டாக க்ளோஸ் ஆகிடும். இதுவும் 2025 முக்கியமான ஒரு அப்டேட். இது நம்பர் 4 மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறுதலான தகவல்கள். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒரு டாப் 10ல் இருக்கிற ஒரு யூடியூபர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு சாதகமாக வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கட்சியை வந்து ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல், எந்த விதமான ப்ராப்பரான டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இல்லாமல் அந்த கட்சிகளை பற்றி தவறுதலாக வந்து சொல்கிறது. இல்லை COVID-19 இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இல்லை மருத்துவ சுகாதாரமான சில திட்டங்களை வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை வந்து அது தப்பு, அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தவறுதலாக எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் ரெடி பண்ணி போடுறது இனிமேல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணாலும் உங்கள் சேனல் பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்பர் 5 ரொம்ப முக்கியம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்பர் 5 காப்பிரைட் வயலேஷன், அதாவது காப்பி உரிமை மீறல். இப்போது கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணி போடுவோம், எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி ஒர்க் பண்ணி போடுவோம். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய யூடியூப்பில் போட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காப்பிரைட் விஷயங்கள், அதாவது ஒன்று ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து போகிறது, இல்லை வாட்ஸ்அப்லேருந்து சர்க்குலேட் ஆன வீடியோஸ் எடுத்து போகிறது, அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு படைப்பை திருடி நாம் வந்து யூடியூப்பில் போட்டாலுமே உங்கள் வீடியோவும் டெலீட் ஆகிடும். நாட் ஓன்லி வீடியோ, மியூசிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆடியோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அடுத்த படைப்பை எடுத்து இனிமேல் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் முதல்ல உங்கள் வீடியோ டெலீட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்ட்ரைக் வரும், அதுக்கப்புறம் உங்கள் சேனல் க்ளோஸ் ஆகிடும். இனிமேல் அடுத்தவங்களுடைய படைப்பை எடுக்கிறத நிறுத்திடுங்க. நம்பர் 6 ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகள் அப்யூஸ் பண்ணுறது, அதாவது சில்ட்ரனை வந்து நம்ம அப்யூஸ் பண்ணுறது, குழந்தைங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி வீடியோஸோ, இல்லை அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அவங்கள வச்சு ஏதாவது வீடியோஸ் எடுக்கிறது, இல்லை அவங்கள வந்து ட்ரெஸ் இல்லாமல் காமிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி போடுற வீடியோஸை இனிமேல் போடாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் சேனலும் க்ளோஸ் செஞ்சுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்திருப்போம். இனிமேல் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 6 விஷயத்தை கம்பல்சரி உங்கள் மைண்டில் வச்சுங்க. தப்பி தவறி கூட இந்த 6 தப்பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணி. இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, அப்புறம் 2வது ஒரு ஸ்ட்ரைக் வரும், அப்புறம் 3வது ஸ்ட்ரைக் வரும். ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் இருக்குது. இது எல்லாமே விதிவிலக்குகள் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக்குமே 90 நாள் வரைக்கும் தான் நமக்கு வேலிடிட்டி. 90 நாளுக்குள்ளே 3 ஸ்ட்ரைக் வந்தது அப்படின்னா உங்கள் சேனல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இனிமேல் ஸ்ட்ரைக் வராத மாதிரி பார்த்துங்க. இதில்
இதுலேயும் வந்து அடுத்தவங்கள கண்டென்ட், அதாவது மியூசிக், வீடியோஸ் இது மாதிரி எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைக் வரும். ஸோ நீங்கள் வயலேஷன், வன்முறையை தூண்டுற மாதிரியோ இல்லை வந்து ஃபேக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பரப்புற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்லாம் வராது, டைரெக்டாக உங்கள் சேனல் க்ளோஸ் ஆகிடும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்டேட்டாக அந்த சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போட்டுடுங்க. நன்றி.